இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன இந்த நேரத்துல ரெண்டு பேரும் வந்து நிக்கீங்க? இல்லை, உங்ககிட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஸ்கூலுக்கு போனாலும் சரி, அங்கேருந்து திடீர்னு கிளம்பி வந்தாலும் சரி, என்கிட்ட ஃபோன் பண்ணாமல் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல. நீங்கள் பாட்டு சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு கிளம்பி வந்தால் என்னெல்லாம் அர்த்தம்? சாமி, வர வர ஸ்கூலுக்கு வரது போறதெல்லாம் நீங்க கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? என்னாச்சு உனக்கு? அது ஏலே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை, நீங்கள் எதுக்கு பாதியிலே ஸ்கூல்லேருந்து கிளம்பி வந்தீங்க? ஏ ரத்னா, என்னாச்சுடி? எதுக்கு இப்ப ஸ்கூல்ல இருந்து பாதியிலேயே வந்த? இன்னைக்கு ஒரு நாள் ஸ்கூலுக்கு போகலன்னா என்ன தலைய முழுகி போயிடும். நாங்க வந்துட்டோம், அவ்வளவுதான். கனி, உள்ள வா. நான் கேட்டதுக்கு அவ பதில் சொல்லவே இல்லையே. இல்லை கனி, அண்ணே, இங்கோ. என்னண்ணே? இல்லை, இப்போ எதுக்கு அவ அடுப்புல எறிகிற கட்ட மாதிரி வெடிக்கா? என்னாச்சு? என்னல, பள்ளிக்கூடத்தில் ஏதாச்சும் நடந்துச்சா? அந்த வெங்கடேஷ் பையன் ஏதாச்சும் வந்தானா? ஆமா அண்ணே, நாங்க ஸ்கூலுக்கு போனோமா, அங்க எல்லாரும் அக்காவே பார்த்தாங்களா? அக்காவுக்கு கோவம் ஆயிடுச்சு. அறிவு சாரை ஏசிட்டு என்னை இங்க கூட்டிட்டு வந்துருச்சு. சரி, எனக்கு என்ன பிரச்சனைன்னு புரிஞ்சு போச்சு. நீ உள்ள போ. ம். அறிவு போயலையே அந்த டீச்சர் பேரை எழுதுனா இவளுக்கு எதுக்கு கோவம் வருது? ம், மாமா, உங்களுக்கு புரியலையா? புரியலையே. ரத்னா மனசுல அறிவு இருக்காரு, ஆனா அவ அதை ஒத்துக்க மாட்டேங்கிறா. அதான் அப்பப்ப வெளியே வந்துகிட்டே இருக்க. இந்த சம்பவம் அவளுக்குள்ள பொசசிவ்னஸ கிளப்பி விட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் கோவப்பட்டு வந்துட்டா. ஓ, சாமி, இப்ப நம்ம என்ன பண்ணலாம் சாமி? இல்லை, சில நெருப்பு எரிஞ்சா ஆபத்து, சில நெருப்பு அணைஞ்சா ஆபத்து. புரியலேடா. இந்த நெருப்பு அணையாம நாம அப்ப தூண்டி விட்டுட்டே இருக்கணும்ல, புரியுதா? ஓ, புரியுது. ம், அப்ப சரி, நீ வா, உள்ள வா. கனி, எங்கடி அவ? அக்கா உள்ளதா இருக்கு மதனி. ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் நீ ஆரம்பி. இல்லை டாக்டர் சாமி. சொல்லுங்க சாமி. கனி ஸ்கூல்ல நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிச்சு, ஆனா அதுல எனக்கு ஒரு டவுட் இருக்குல்ல. என்ன டவுட்? ஸ்கூல்ல யாரோ சவுத்துல கிறுக்கி வச்சாங்கன்றதுக்காக நம்ம பிரின்சிபால் சாமி கோவப்படுதா, இல்ல அந்த வெள்ளக்காட்டான் பேரையும் அந்த அரகுர டீச்சர் பேரையும் சேர்த்து எழுதியிருக்காவான்னு கோவப்படுதாவளா?